ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த மின் இருக்கார்ல, அவர் ஹாங்ராங்கோடைய அம்மா கிம்மை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க கூட அஃபேரில் இருந்திருப்பாரு. அந்த லேடியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் நேம். ஆனால் இந்த விஷயம் அந்த கிம்முக்கு தெரிய வந்து எங்கே தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த காட் நேமை பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு முடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த காட் நேமுக்கு ஒரு பிரதர் காங் அப்படின்ற ஒருத்தனும் இருந்திருப்பான். ஸோ இந்த காட் நேம் அதுக்கப்புறம் அவளுடைய பிரதர் காங் இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா மறுபடியும் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஆள் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து எப்படி ஃபர்ஸ்ட் அந்த காட் நேமை கொன்னாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அந்த கிம்மோடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் வந்து ஒரு கத்தியை வச்சு வயிற்றிலே குத்திருக்கான். அதுவும் இல்லாம அந்த நேரத்தில் அவ பிரெக்னெண்டா வேற இருந்திருக்கா. ஆல்ரெடி அவ உயிருக்காக பயந்து ஓடிட்டு இருக்க டைம்ல அப்படி மனசாட்சியே இல்லாம அவளுடைய வயிற்றுல அப்படி குத்தி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல, என்னோட எஜமானியமா தான் உத்தரவிட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவ சாக கிடையாது. ஏன்னா அந்த கத்தி குத்து பாத்தீங்கன்னா அவ வயிற்றுல இருந்த அந்த குழந்தை மேலதான் விழுந்திருக்கு. அதனால தான் இந்த காட் நேமுக்கு எதுவுமே ஆகல, இப்போ உயிரோட இருக்கா. ஸோ இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த காட் நேம் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஆட்கள் மூலமா நான் ஆல்ரெடி உனக்கு தெரியப்படுத்திட்டேன் அந்த ஜேவை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனா நீ இப்போ வரைக்கும் அவளை கொலை பண்ணாம இருக்க, ஏன் நான் சொல்றது கேட்க மாட்டேன், நம்மளுடைய பிளானை நாசமாக்கலாம்னு நினைக்கிறியா, சின்ன வயசுல இருந்து நான் அவனை அதுக்காக தான் வளர்த்தனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனு சொல்றான், இங்க பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடி அந்த மாதுளப்பழ ஜூஸ் எல்லாம் மாத்தி வச்ச பிளான்லாம் அவளோடது கிடையாது, அது எல்லாமே அந்த மூஜின் தான் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஜே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய பிரதரா என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அவளால நம்மளுடைய பிளானுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, நம்மளுடைய பிளான் கரெக்டா நடக்கும், நீங்க கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்ன கேட்டா அதுவும் இல்லாம இவங்களோட பிளான் என்ன அப்படின்றது எதுவுமே இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜேவை காட்டுறாங்க. அவ முழுக்க முழுக்க நம்ம ஹீரோவோட நினைப்புல தான் இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து ஹீரோயினோட பிரதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்குள்ள ஒரு லவ் நினைப்பு இருக்கலாம். ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் அவளுடைய சொந்த பிரதரா அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நினைப்புலாம் நமக்கு வரவே கூடாது, நான் ஏன் அவன் மேல இப்படிலாம் ஒரு தாட் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே குழப்பமா யோசிச்சுட்டு இருக்கா. தம்பி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து மூஜனை காட்டுறாங்க. அவன் அனுப்பின அந்த ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லும்போது அவனால நம்பவே முடியல. எப்படிடா அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தானே போனாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு இவன் எப்படி கொன்னா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா இல்ல, நான் தான் எதுக்கும் அவனுடைய தொல்லை இதுக்கு மேல நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆளுங்க கிட்ட அவனை கொலை பண்ண சொன்னேன். அந்த சண்டையில தான் அவங்க கிட்ட நம்ம ஆளுங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் ஏன்டா லூசுத்தனமா இப்படி பண்ண, ஆனா இருந்தாலும் எப்படி அவன் ஒருத்தன் இத்தனை பேரை கொலை பண்ணா, இது நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே, அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனை இதுக்கு மேல வந்து ஜே பக்கத்திலே நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஜே கிட்டையும் பாத்தீங்கன்னா சொல்றான், நீ வந்து அவன் கூட பழகாத, அவன் இதுக்கு முன்னாடி ஒரு கூலிப்படையெல்லாம் வேலை பார்த்திருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அவன் தம்பியா இருக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா எனக்கு அவன் என் பிரதர் மாதிரி தான் தோணுது, அதனால இதுக்கு மேல நீங்க அவன் மேல சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வர வர நம்மளை விட அவன் மேலதான் இவன் ரொம்பவே அக்கறைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த காட்டுக்குள்ள ஒரு குகை மாதிரி ரகசியமா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள போயிருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய சொந்த தம்பி சின்ன வயசுல இருந்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கா. அப்ப அந்த ஹாங்ராங்கோடைய இடுப்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பை மாதிரி கட்டி தொங்கிட்டு இருக்கும். அதை அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேற வர மாதிரி சத்தம் கேக்குதா. உடனே பாத்தீங்கன்னா அவன் வெளியே போயிடுறான். இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவ கேட்க, சும்மா தான் நான் இந்த வழியா வந்தேன், அப்போ இந்த இடத்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பனிப்பெண் வேலை பார்ப்பாங்களா, அவங்க கிட்ட வந்து கேட்கறான், அம்மா இந்த மாதிரி சின்ன வயசுல என்கிட்ட ஏதாவது ஒரு பை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்துட்டு, ஐயா நீங்க நிஜமாவே எங்க சின்ன ஐயா தான், உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அந்த பையை பத்தின விஷயம் கூட நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு அந்த பை இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, ஆனா அது எப்படி என்கிட்ட வந்துச்சு, யார் எனக்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஐயா எப்பயுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பையை அவங்களுடைய அம்மா கொடுப்பாங்க, ஆனா உங்களுக்கு உங்க அம்மா கொடுத்த அந்த சுருக்கு பையை நீங்க சின்ன வயசுல எப்பயோ தொலைச்சிட்டீங்க, அதை பார்த்துட்டு உங்களுடைய அக்கா ஜே தான் வந்து உங்களுக்கு இன்னொரு சுருக்கு பையை கொடுத்தாங்க, அதுதான் நீங்க வச்சுட்டு சுத்திட்டு இருப்பீங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு ஞாபகமும் வந்திருக்கு போல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா நினைவும் ஞாபகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தை தான் யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா, அந்த மின்ன அஃபேர்ல இருந்தால ஒரு லேடி மேல, அதான் காட் நேம்னு சொன்னல, அந்த லேடி பிரெக்னெண்டா இருக்கும்போது தான் அவங்களை கொலை பண்ண ஆர்டர் கொடுத்திருப்பாங்க அந்த கிம் வேற. ஸோ அந்த கிம்மோட அசிஸ்டன்ட்டும் கத்தி வச்சு வயிற்றெல்லாம் இறக்கிருப்பான். பட் லாஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க செத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கத்தி குத்து அவங்க குழந்தையில விழுந்திருக்கும். அப்புறம் அந்த காட் நேம் உயிர் பொழைச்சதுக்கு அப்புறம் இறந்து போன அவங்களுடைய குழந்தைய பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டே. அப்போ அந்த சுருக்கு பைய பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் அவங்க வைப்பாங்க. அது இறந்து போயிருந்தா கூட தன்னுடைய கடமையை நம்ம கரெக்டா அந்த குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருப்பான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் காட் நேம் கூட தான் இருந்திருக்கான் போல. ஸோ இதை பத்திலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அப்படின்னா காட் நேமா அவங்களுடைய இறந்து போன குழந்தைக்காக தான் அந்த சுருக்கு பையை அந்த இடத்துல வச்சிருந்திருக்காங்க, எப்படியாவது நான் அந்த சுருக்கு பையை போய் எடுக்கணும், அதை எடுத்து ஜே கிட்ட காட்டினா அவ எனக்கு கொடுத்த சுருக்கு பை தான் அதுன்னு சொல்லி அவளே நம்பிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு மறுபடியும் சந்தேகமே வராது, நான் தான் அவ தம்பின்னு சொல்லி அவ கன்ஃபார்மா நினைச்சிருவா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வியாபார
வியாபாரி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான், சங்கத்துல இருக்க ஒரு வியாபாரி. அதுவும் அவன் நம்ம மின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கான். இப்போ அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, வியாபாரத்துல மின்னுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் அவர் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவர் சங்கத்தை ஏமாத்துறாரு, அவர் தான் அந்த போலியான பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சங்க தலைவர்கள் கிட்ட கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம மின்னுக்கு வரக்கூடிய ஓட்டு எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்கு இந்த வியாபார சங்கத்துல. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம் தான். ஆக்சுவலா அவ தான் நம்ம மின்ன வந்து இப்படி எல்லாருமே பேசணும் அப்படின்றதுக்காக இப்படி அந்த வியாபாரியை தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு லெட்டரை காட்டுறா. சோ அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவனுடைய பையனுக்கு உங்க பொண்ணு ஜேவை கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உளறிட்டு இருக்க, அவனுக்கு ஆல்ரெடி 4-5 டைம் கல்யாணம் ஆயிருச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அவனுடைய மனைவி எல்லாருமே, இப்ப கடைசியா அவன் கல்யாணம் பண்ணவ காணாம போயிட்டான், அவனுக்கு போய் ஏன் பொண்ணை கொடுக்க சொல்ற, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அவன் எதிர்த்து பேசும்போது, அப்படின்னா உங்களுக்கு உங்க சொத்து எல்லாமே உங்க கையை விட்டு போயிடும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பதவிக்கு வந்துருவேன், ஏன்னா உங்களை பத்தி எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு என்ன இருக்கு, இதுவே நீங்க உங்க பொண்ணை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துல ஒரு பங்கை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி நீங்களே நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம மின்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ ஒரு ஆம்பளை மாதிரியே வேஷம் போட்டுட்டு இந்த கூலிக்காக வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு கிளப் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, யாராவது வந்து அவங்க கிட்ட பணம் கொடுத்து ஒரு வேலை பண்ண சொன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவ போயிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கூலிப்படையில் தானே வேலை பார்த்ததா நம்ம மூஜின் சொல்லியிருப்பான் அவகிட்ட. சோ அதனால அவனுடைய உண்மையான பேரை சொல்லி இப்ப இந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்ம மூஜின் அந்த பேரையும் சொல்லியிருப்பான், அவனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பேர் அவ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, அந்த கூலிப்படை ஆட்களே. எம்மா சாமி, நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, எங்களாலாம் அவனை பத்தின விஷயத்த சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்கள் சேர்ந்து எங்களை கொண்டுருவாங்க, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்திடுறாங்க. என்ன எல்லாருமே இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா வெளியே வந்துடுறா. அப்ப கரெக்டா அங்க அவளை நிறைய பேர் சுத்தி உழைக்கிறாங்க, அப்படியே அவளை கடத்துற மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற அந்த காட்மீனோட குழந்தை வயிற்றிலே இறந்து போயிருக்கும்ல, அதுக்கப்புறம் அவ அதை புதைச்சிட்டு அதுக்கு அந்த சுருக்கு பை கொடுப்பாங்கல்ல வழக்கமா, அதையும் வச்சு அந்த குழந்தையோட புதைக்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல பார்த்திருப்போம். நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான்ல, இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான், வந்து அங்க தோண்டி அந்த சுருக்கு பையை கண்டுபிடிச்சிட்டான். சோ இந்த சுருக்கு பையை மட்டும் நான் போய் அவகிட்ட கொடுத்தனா கண்டிப்பா நான் தான் அவளுடைய தம்பின்னு சொல்லி அவன் நினைப்பா, இது வேற ஒரு சுருக்கு பையன்னு சொல்லி அவளுக்கு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சோ இவனுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜே வந்து இதுக்கு மேல இவன் மேல சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த சுருக்கு பையை எடுத்து போயிட்டு அவனோடதுன்னு சொல்லி காட்ட போறான் போல. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை ஒரு பக்கம் கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல, அது யாருன்னு சொல்லி இப்ப காட்டுறாங்க. பார்த்தா அது அந்த கொலகார கூட்டு தலைவன், இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் போல. கடைசியா நம்ம ஹீரோ அந்த பெரிய பள்ளத்தாக்குல இருந்து அவனை தள்ளி விட்டுருப்பான். பட் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கண்ணு போன நிலைமையிலையும் கை கால்லாம் ஒரு மாதிரி உடஞ்ச நிலைமையிலையும் பாத்தீங்கன்னா அவன் உயிரோடு தான் இருக்கான். சோ இவன் எதுக்காகடா இப்ப இவளை கடத்திட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த சுருக்கு பையை எடுத்துட்டு மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய இடத்துக்கே வருவான். அப்ப அவனுடைய அசிஸ்டன்ட் அந்த வாய் பேச முடியாதவன் பார்த்துட்டு, ஏய் எங்கடா போன, அந்த ஜேவை வேற காணோம், அதுவும் இல்லாம கடைசியா ஒரு கிளப்புக்கு போயிட்டு உன்னுடைய உண்மையான பழைய பேரை வந்து கேட்டிருக்கா, மறுபடியும் நீ யாருன்னு சொல்லி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இது சரியா படல, நம்மளை பத்தின விஷயத்த அவ எல்லாத்தையுமே சொல்றதுக்கு முன்னாடி நீ அவளை கொல்லு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க யாரோ ஒருத்தங்க குதிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். இவ கடைசியா அவங்க கிட்ட தானே மாட்டிருந்தா, எப்படி வந்தா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோவும் கேக்குறான், அம்மா நீ ஏதோ காணாம போனதா கேள்விப்பட்டேன், உன்னை யாராவது கடத்தினாங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே என்னை யாருமே கடத்தல, சும்மா தான் வெளியே சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ சந்தேகமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இவ சில பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த கொலகார கூட்ட தலைவன் எதுக்காக இவளை கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து உண்மையாவே இவளுடைய தம்பி இல்லை அப்படின்ற விஷயம் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, அதை பத்தி அவகிட்ட சொல்றதுக்காக தான் கடத்திருக்கானே. இங்க பாரு, இப்போ உன்னுடைய பிரதர்னு சொல்லி உன் கூட இருக்கான்ல, அவன் உண்மையாவே உன் பிரதர் கிடையாது, அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான், அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியும். சரி இதெல்லாம் நீ எதுக்காக சொல்ற, இப்போ என் உண்மையான பிரதர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ டைரக்டா என் அப்பா கிட்டே போய் சொல்லியிருப்ப, அதுக்கப்புறம் அவர் உனக்கு வெகுமதியா பணம்லாம் கொடுத்துருப்பார்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ வந்து இது என் கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது இப்போ பிரதர்னு சொல்லி உன் இடத்துல இருக்கான்ல அவன் தான், அதனால அவனை மட்டும் நீ எப்படியாவது எனக்கு பிடிச்சி கொடுத்துரு, அப்புறம் உண்மையான உன் பிரதர் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அவ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, இதோ இந்த பாக்ஸ்ல தான் உன் உண்மையான பிரதர் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயம் இருக்கு, நீ மட்டும் என் பிளானுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் இதை உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அவளும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துருக்கா போல. இதை பத்தி பேசுறதுக்காக தான் ஆக்சுவலா அவளை கடத்தவும் செஞ்சிருக்காங்க, மற்றபடி அவளை சாகடிக்கிறதுக்காகலாம் கிடையாது. இதை பத்தி அவ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா, இவன் உண்மையாவே என் பிரதர் இல்லையா, அந்த கொலகார கூட்ட தலைவன் சொல்றதுதான் உண்மையா, என் பிரதர் வேற ஒரு இடத்துல இருக்கானா, அப்படின்னா நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவனை அவன்கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பல தாட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க போல. அதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில நம்ம ஹீரோயின் இருப்பா. அவ வந்து சொல்றா, என்ன மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனா என்னோட உண்மையான பிரதரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கா, அதுல கொஞ்சம் பவுடர் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கே தெரியுது அது மயக்க மருந்து. அட பாவி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு மயக்கம் வந்தது. அவன் அப்படியே மயக்கம் போட்டு
போட்டு விழுந்துட்டான், மாட்டினான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கொலைகார கூட்ட தலைவன் அப்புறம் அவனுடைய ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்பதான் தெரியுது அவனை நம்ம ஹீரோ கிட்ட பிடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஹீரோயின் பண்ணிருக்கா போல. ஆனா இதை நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் எல்லாருமே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக அவன் பக்கத்துல நெருங்கும் போது ஹீரோயினும் சொல்றா, இங்க பாரு நீ சொன்ன மாதிரி நான் இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இப்போ என் பிரதர் எங்க இருக்கான்னு சொல்லு, அந்த பாக்ஸை கூட நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை தூக்கி போடுறான். ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்படியே அவ ஷாக் ஆகி பார்க்கும்போது, ஏண்டி ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை நீ எதுக்காக நம்பின? இந்த ஊர்ல இருக்க குழந்தைங்க கூட நான் சொல்றதெல்லாம் நம்பாது, ஏன்னா அதுங்களுக்கே தெரியும் போய் தான் சொல்லுவேன்னு. நீ எதுக்காக என்னை நம்பி இப்படிலாம் பண்ண? போ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு வரும்போது அவளும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தடுக்க நினைக்கிறா. அப்ப சடனா நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவனுடைய கத்தியை வச்சு பயங்கரமா எல்லாருமே சொல்லிட்டு தள்ளுறான். அதெல்லாம் இருக்கட்டும், இவனுக்கு தான் மயக்க மருந்து கொடுத்துட்டால, அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இப்போ கண் முழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டவுட்லாம் அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, நான் இவனை பிடிச்சு கொடுத்தனா கண்டிப்பா இவன் மேல இருக்க கான்ல அவனை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த பிளானை ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டா, இங்க பாரு நீ என் உண்மையான பிரதரா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனா என் உண்மையான பிரதரை கண்டுபிடிக்கிறதா சொல்லி அந்த கொலைகார கூட தலைவன் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு நான் அவனை பிடிச்சு கொடுக்கணும். ஒருவேளை நான் அப்படி பிடிச்சு கொடுத்தாலும் அவனுங்க அவனை கொலை பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி உனக்கு நடக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். நான் உனக்கு மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நீயும் மயக்கம் போடுற மாதிரி நடி சரியா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது உனக்கு கொலை பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை தான் இப்போ நம்ம ஹீரோவும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆட்களும் வந்துடுறாங்க. அதாவது அந்த காட்னிமோட ஆளுங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணும்போது அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே ஈஸியாக கொலை பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த கூட்டத்தோட தலைவன் மட்டும் தப்பிச்சு போயிடுறான். ஆனால் இந்த சண்டையில் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷமா இருந்து தடவி ஏதோ ஒரு அம்பை செலுத்திருப்பாங்க போல, அதனால உடம்புக்கு முடியாமல் அப்படி கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை வேணா ரொம்பவே மோசமான வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே நான் உன் பிரதர் தான், சொன்னா நம்பு, உன் கூட இருந்திருந்தேன்னா நான் இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நான் உன் தம்பி இல்லைன்னு சொல்லி நீ எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காட்மீனோட குழந்தைகிட்ட இருந்த அந்த சுருக்கு பையை எடுத்திருப்பான்ல, இப்போ அதை கொண்டு வந்து இவகிட்ட கொடுத்து இப்பயாவது என்ன நம்பு, நான் உண்மையாவே உன் பிரதர் தான் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. இது என் தம்பி கிட்ட இருந்தது தானே, இதே மாதிரி ஒரு சுருக்கு பை தான் அவன் வச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இவன் என் பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் நம்புறா. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மாத்து மருந்தெல்லாம் கொடுத்து அவனை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை அவளுடைய ரகசியமான இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டு போறா. அது மட்டும் இல்லாம அங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லார்ட்டையுமே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தே சுத்துறாங்க, சேர்ந்தே போறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்னாயிட்டாங்க. அவளும் அவளுடைய தம்பியை ஏத்துக்கிட்டா போல, இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவ பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் அவளை லவ் பண்ற ஃபீல் தான் அவனுக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல அவன் வந்து உண்மையாவே இவளுடைய பிரதர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவளை இந்த மாதிரி ரகசியமா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஓட்டு மேல இருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம மூஜினுக்கு தெரியும் போது அவனுக்கு ரொம்ப கோவமா இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவுக்கு மறந்து போன மெமரிஸ் எல்லாம் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவ தம்பி கூட என்னெல்லாம் பண்ணிருப்பாளோ அது எல்லாத்தையுமே இப்பயும் பண்ணிட்டு இருக்கா. காட்டுக்கு நடுவில் ஒரு கல்லுல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை பரிமாறிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவை இங்க கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீ இங்க உட்காந்துட்டு இருப்படா, நான் இங்க உட்காந்துட்டு இருப்பேன், ரெண்டு பேரும் சாப்பாடை பரிமாறி சாப்பிடுவோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது அவனுக்குன்னா அது என்ன ஞாபகம் இருக்க போகுது, ஏன்னா இவன் தான் உண்மையான பிரதர் இல்ல. அவன் அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளை கிஸ் பண்ற அளவுக்கு போயிடுறான். ஹீரோயினும் ஏதோ ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குனு அங்கிருந்து எழுந்து போலான்னு பார்க்கும்போது ஹீரோ உடனே பிடிச்சி உட்கார வைக்கிறான். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏதோ பிரதர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நம்ம கிம் வந்து ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரிமா உனக்கு ஒரு மாப்பிளையை பார்த்துருக்கோம், நீ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிரு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்பதான் தெரியுது எதுக்காக நம்ம ஹீரோயின்ட்ட இவ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டா அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருந்து அனுப்பிடுவாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மூஜின் இருக்கான்ல, அவன் அப்படியே கோவத்தோட அவனுடைய வளர்ப்பாப்பா மின் கிட்ட போயிட்டு எதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, என்னால இதை ஒருபோதும் ஒத்துக்க முடியாது, அவன் கண்டிப்பா நம்ம ஜேவுக்கு சரியான ஒரு மாப்பிளையே இருக்க மாட்டான், அவனே ஆல்ரெடி 4-5 கல்யாணம் பண்ணிட்டான், கடைசி பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே இப்போ வரைக்கும் தெரியல, இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நம்ம ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டாச்சு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை இவங்கிட்டையும் காட்டுறான். அவன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவப்படுறான். இந்த கான்ட்ராக்டே போட்டாங்கன்னா இதுக்கு மேல நம்மளால கல்யாணத்தை தடுக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பார்க்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ள இருக்கான்ல, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ள, அவனும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கும் இது சுத்தமாவே பிடிக்கல, ஏதோ இவங்கிட்ட சரியில்லாத மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பையனுக்கு பொறாமையா இருக்குது நம்ம மூஜின் மாதிரி, ஏன்னா இவனும் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. ஆனா இதை பத்திலாம் கவலையே படாம கிம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாப்பிள்ள 3 கல்யாணம் தான் பண்ணிருப்பான், 3வது பொண்டாட்டி தான் வந்து காணாம போயிட்டா போல. ஆனா நான் பேச்சுவாக்கில் 4-5 கல்யாணம்னு சொல்லிட்டேன். ஸோ 3 பொண்டாட்டி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மூஜினும் அப்படியே அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவன் கல்யாணம் பண்ண அந்த 3 ஒய்ஃப்க்கும் என்னாச்சு, அதுவும் இல்லாம கடைசி ஒய்ஃப் இப்போ எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது. என்னன்னா அந்த மாப்பிள்ள ஒரு சைக்கோவான். அவன் கல்யாணம் பண்றதே அந்த பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அவனுடைய மொத 2 பொண்டாட்டியையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தி சாகியே அடிச்சிட்டான். பட் இந்த விஷயத்தை வெளியாட்டுமே சொல்லாம ஏதோ கல் தடுக்கி விழுந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்கான். 3வது பொண்டாட்டியையும் அதே மாதிரி தான் கொடுமைப்படுத்திருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவ காணாம போயிட்டா போல, இங்கே ஓடி போயிட்டா. அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் இந்த உடம்பு வலிக்கு போடக்கூடிய மருந்தை அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம். அந்த சின்ன பையன் ஒருவேளை அந்த காணாம போன மனைவிக்கு தான் வாங்கிட்டு போய் கொடுப்பானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த பையன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கடைக்கு வந்து மூலிகைகளா வாங்கிட்டு போறான். இந்த வலியை போக்கக்கூடிய மூலிகைகள். அதை வாங்கிட்டு ஒரு பெரியவர்கிட்ட போய் கொடுக்குறான். அவரும் பாத்தீங்கன்னா அதை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு ரூமுக்கு போறாரு. ஸோ அங்கதான் அந்த பொண்ணு இருக்கா, அதாவது காணாம போன அந்த பொண்ணு. ஸோ இந்த பெரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா போல. தன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி வெளியாட்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவரு தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ரகசியமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு போல அவருடைய பொண்ணை. ஆனா இப்போ இந்த இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணி வந்தது மூலமா. ஆனா இவனும் அந்த சைக்கோட ஆளுன்னு நினைச்சிட்டு அந்த பெரியவர் வேற சண்டைக்கு வருவாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்படியே தடுத்து நிறுத்தி ஃபர்ஸ்ட் இந்த மருந்து அவளுக்கு கொடுங்க, அதுவும் இல்லாம நான் உங்களை எதிர்க்கிறதுக்காகலாம் வர கிடையாது, உங்களுக்கு உண்மையா என்ன ஆச்சு, அவன் என்னதான் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா, சார் அவன் ஒரு சைக்கோ சார், அவனுடைய ஃபேமிலியே ஒரு சைக்கோ, எப்பெல்லாம் அவங்களுக்கு பொழுது போலன்னு தோணுதோ அப்பெல்லாம் என்னதான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல வேலை நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், முடிஞ்சா அந்த சைக்கோவையும் அவனுடைய ஃபேமிலியையும் அரசாங்கத்துக்கு மாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை போல. அதனால என்ன பண்ணிருக்கானா இன்னைக்கு காலையிலே வந்து விடியறதுக்கு முன்னாடி ஓடி இருக்கா இந்த வீட்டை விட்டு. அப்ப ஹெல்ப் பண்றதுக்காக அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கிம்மோடைய அடியாட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. எஜமானி அம்மா உங்களை இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால மறுபடியும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸையே வச்சு ஒரு மாதிரி மிரட்டி இருப்பாங்க. ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயம் காலையிலே நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஹீரோ மாதிரியே மூஜின்னு ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருந்திருப்பான்ல, அப்போ அவனுக்கும் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி இந்த மாப்பிள்ள 3 கல்யாணம் பண்ணியிருக்கான், அதில் 2 பொண்டாட்டி இறந்து போயிட்டா, கடைசி பொண்டாட்டி வந்து காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காணாமல் போன பொண்டாட்டியை இவனும் தேடி கண்டுபிடிச்சிருப்பான் போல எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு இங்கே பாரு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, நிறைய மெயினான ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த மாப்பிள்ள ஒரு கெட்டவன் சொல்லி நான் நிரூபிக்கிறேன், நீ இந்த கல்யாணத்துக்கு இப்போதைக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த கல்யாணத்துக்கே வந்திருப்பான். பட் இருந்தாலும் நம்ம மூஜனுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி அந்த லேடியை வந்து கண்டுபிடிச்சு தான் வச்சிருந்திருக்கான், அதாவது அந்த மாப்பிள்ளையோட 3வது ஒய்ஃபை. ஆனா இப்போ கடைசி நேரத்தில் அவ இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ என்னடா கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்ற, இப்போ எப்படிடா இந்த மாப்பிள்ளை ஒரு கெட்டவன் சொல்லி நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஐயோ என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இவன் எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் தானே, ஸோ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தனியா ஒரு ரூம்ல இருக்கும்போது அவளுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் கூப்பிடுறான், இந்த மாதிரி வா நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம், நீ இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவ எழுந்து வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அவ குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல யாரோ ஒருத்தங்க மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல. அதனால அவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அவளை கொலை பண்றதுக்காக ஒருத்த வரான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கேங்ல இருக்க ஒரு அடியாள் போல இவன். அந்த காட்மின் தான் ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருப்பா போல. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு கரெக்டா அங்க யாரோ ஒருத்தன் வந்து அவளை காப்பாத்திட்டான், அந்த அடியாளை கொன்னு. ஸோ யாரா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ தான். இந்த சேம் டைம்ல மூஜின் வேற கத்தி எடுத்து மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுடா, அந்த காணாம போன 3வது ஒய்ஃப் எங்கடா வச்சிருக்க, அவளையும் கொலை பண்ணிட்டியா என்ன, உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன்டா, உன்னை கண்டிப்பா நான் ஜேவை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கிம் வந்துட்டு ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, வாழை ஃபர்ஸ்ட் இறக்குடா, யாரு முன்னாடி காட்டணும்னு சொல்லி ஒரு விவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கும்போது சரியா அந்த நேரத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மின் பாத்தீங்கன்னா அந்த காணாம போன 3வது பொண்டாட்டியை பாத்தீங்கன்னா எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. ஆக்சுவலா இவருக்கும் அந்த மாப்பிள்ள ஒரு கெட்டவர்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல. அதனால தான் இந்த லேடியை சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த லேடியை பேச சொல்லி இவன் வந்து ஒரு கெட்டவன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதனால இந்த கல்யாணமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம கிம்முக்கு தான் ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு. ஏன்னா இந்த கல்யாணத்தை பண்றது மூலமா நம்ம ஹீரோயினை இங்க இருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காப்பாத்திருப்பான்ல, சோ அவன் பாத்தீங்கன்னா இப்போ அவளை ஒரு இடத்துல சேஃபா கொண்டு வந்து போட்டுட்டான். பட் இருந்தாலும் ஹீரோயின் மேல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல போல. இந்த இடத்துல
முதல்ல அவள் மேல கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய ரூமுக்கு போறான். இருந்தாலும் அவனுடைய வாய் பேச முடியாத அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. அவளை காப்பாத்துறதுக்காக நீ நம்மளுடைய ஆளையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கோவத்தோட பாக்குறான். அவனும் மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிரு, எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவன் நிறைய உதவி எனக்கு பண்ணிருக்கா, அது எல்லாத்துக்குமே பரிகாரமாக தான் நானும் இதை அவளுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மயக்கத்திலிருந்து கண் முழிக்கும் போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க மூஜன் தான் இருக்கான். அவங்ககிட்ட வந்து கேட்கறா, எனக்கு எதுவும் ஆகலையா, அந்த கல்யாணம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியாச்சு, அந்த மாப்பிள்ள ஒரு கெட்டவன் தான் சொல்லி நிரூபிச்சாச்சு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மா என்ன காப்பாத்தினது யாரு, இல்ல யாரோ ஒன்னு காப்பாத்தல, நீ ஒரு ரூம்ல தான் இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு நேத்து நடந்த விஷயங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி மண்டிக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா நேத்து நைட்டு நம்ம ஹீரோ தான் வந்து கிஸ் பண்ணிருப்பான்ல காப்பாத்தும் போது, அதை பத்தி தான் அப்படியே குழப்பத்தோட யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த காட் மீன் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவனை, ஏன்டா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த மின்னோட பொண்ணு ஜே நம்ம பிளானுக்கு குறுக்க இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அவளை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனா நீ நம்பாலேயே அடிச்சிருக்க, என்னடா ஆச்சு உனக்கு, அவளை ஏதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, ஆள் யாருமே கூட இல்லாம அனாதையா சுத்திட்டு இருந்தப்போ சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன எடுத்து வளர்த்துருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கூட உங்களுக்காக தான், எனக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது, நான் உங்ககிட்ட கேட்டதும் கிடையாது, முத தடவை நான் எனக்காக ஒன்று கேட்கறேன், ஜேவை எதுவும் பண்ணாதீங்க, அவளால நம்ம பிளானுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு எனக்காக அவளை எதுவுமே பண்ணாம விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்கும் போது காட் மீனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மின் இருக்காருல, அவரை ஒருத்தன் பார்த்து பேச வந்திருக்கான். அது வேற யாரும் கிடையாது, அந்த காட் மீனோட பிரதர் காங் இருக்கான்ல, அவனே தான். இப்போ வந்து நம்ம மின் கேட்கிறாரு, நீங்க எதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது பழி வாங்குற நோக்கத்துல வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா பழி வாங்க தான் போறேன், ஆனா உங்களை கிடையாது, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க என் தங்கச்சி காட் மீனை விட்டுட்டு போயிருந்தா கூட அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்குமே நினைச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க அவளை உண்மையாவே லவ் பண்ணிருந்தீங்க, கண்டிப்பா அப்படின்னா அவளை கொலை பண்ணது உங்களுக்கு பொண்டாட்டியா இப்போ ஒருத்தர் இருக்கால கிம், அவளா தான் இருக்கும், அதனால நான் அவளை தான் பழி வாங்க போறேன், ஸோ நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா என்ன பிளான் அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே காட்டல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி காட்டுக்குள்ள எதிர்ச்சியா மீட் பண்றாங்க. அப்ப கூட ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அது எதுவுமே பாத்தீங்கன்னா உண்மையா இல்ல கனவானே தெரியல. இருந்தாலும் ஒரு மாதிரி அவ யோசிச்சுட்டே இருக்கா, அதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே அவ்வளவா அவ பேசுறதே இல்ல. அப்படியே அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்து நைட் ஆகுது. நம்ம மின் இருக்காருல, அவருடைய வளர்ப்பு பையன் மூஜனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா, இந்த இடத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் வரும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, உங்களை மாதிரியே என்னையும் ஒரு சக்தி வாய்ந்த ஆளா மாத்துறேன்னு சொன்னீங்க, உங்களோட இடத்த எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின் போது, அதை தான் இப்ப நான் உனக்கு பண்ண போறேன். இது நாள் வரைக்கும் இந்த வியாபார சங்கத்துல இருந்து மட்டும் நான் நிறைய சம்பாதிக்கல, இன்னொரு விஷயத்திலையும் நான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் இல்லீகலா, அது வேற ஒரு இல்லீகலான சந்தை, அதுக்கு நான் இனிமேல உன்னதான் ஹெட்டா நியமிக்க போறேன், அதுல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே இப்ப நான் உன் பேருக்கு மாத்துறேன், நீ வந்து அதுல கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டுறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு வேணும் அப்படின்றது தானே ஆசை. அதனால தான் அவனுடைய அப்பா ஆஃபர் பண்ண உடனே அந்த மாதிரி போய் சைன் பண்ணிடுறான். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு இதையா இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியல. லாஸ்டா அந்த காங்க கிட்ட வேற பேசிட்டு வந்தாரு. அப்ப அவர் ஏதோ பிளான் வேற சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த பிளானுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தெரியல. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வியாபாரம் போயிட்டு இருக்குது. நம்ம அரசர் எப்பயுமே நிறைய பொருளை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வியாபார சங்கத்துக்கிட்ட இருந்து வாங்குவாரு. இப்போ வியாபார சங்கத்தோட முதலாளியா பாத்தீங்கன்னா நம்ம கிம் தான் இருக்காங்க. அவங்க அப்படியே புலித்தோல் எல்லாத்தையுமே சேல் பண்ணலாம் அரசருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட அதை வாங்காம வேற ஒருத்தர் கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வாங்கினது எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்டா போச்சு. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தோட பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மின் வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு வியாபார சங்கம் இருக்கு, அவங்க நினைச்சாங்கன்னா இதை வாங்கிப்பாங்க, நான் வேணா கேட்டு பார்க்கவா அப்படிங்கும் போது அவங்களும் சரி ஓகே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இது வாங்கினதுக்கான பணம்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புலித்தோல் எல்லாத்தையுமே அந்த இன்னொரு சங்கத்தோட பேர்ல அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்பதான் தெரிய வருது அந்த இன்னொரு சங்கம் வேற எதுவுமே கிடையாது, இவர் இல்லீகலா ஒரு சங்கத்தை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பார்ல, அதே சங்கம் தான். இப்போ இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்முக்கும் தெரிய வருது அவளுடைய அசிஸ்டன்ட் மூலமா. அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எனக்கே தெரியாம என் கூடவே இருந்துகிட்டு என் சங்கத்துல மட்டும் ஹெட்டா இல்லாம இன்னொரு சங்கத்துக்கும் ஹெட்டா இருந்திருக்காரு, இதுக்கு அவருக்கு கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரொம்ப கோவத்தோட பிளான் போடுறா. இந்த நேரத்துல மின் பாத்தீங்கன்னா அவரு இல்லீகலா நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கத்துல ஒரு வெடிபொருள் எல்லாமே குகையில வைப்பாரு. அந்த குகையில இருக்க வெடிபொருள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அசிஸ்டன்ட் வெடிக்க வச்சிடறான். சோ இந்த விஷயத்தை பத்தி இப்போ வெளியில பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம கிம்மோ எதுவுமே தெரியாத மாதிரி உடனே அவளுடைய ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு வரா. வந்து மின்ன பிடிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா மூஜின் இருக்கான்ல, அவனை கைது பண்ணி கூட்டு போறா. எதுக்காக மூஜனை கைது பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவளும் சொல்றா, எதுக்காகவா, அவன் அரசாங்கத்துக்கிட்டே அனுமதி இல்லாம இல்லீகலா ஒரு சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான், அது மூலமா நிறைய வெடிபொருளும் கடத்திட்டு இருந்திருக்கான், இப்போ அது வெடிச்சதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம், அதுக்கு தான் கைது பண்ணி கூட்டு போறேன், அந்த சங்கத்துக்கு இவன் தான் ஓனர், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தையும் காட்டுறாங்க. அதாவது லாஸ்டா நைட்டு நம்ம மின் வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி என் இல்லீகலான சங்கத்தை உனக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் தான் அது. ஸோ எல்லா தப்பையுமே பண்ண மின் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா எந்த தப்புமே பண்ணாத மூஜின் மாட்டிக்கிட்டான். ஸோ இதை நம்ம ஹீரோயினும் ரொம்ப கஷ்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.